காதலை பத்தி பேசுறப்போ ஒரு சில நபரை வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மறக்க முடியாது. இது வசியத்துக்கு காரணமா? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சில மனநிலை ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா சாவர வரைக்கும் அவங்களுடைய மனசுல ஆழமா அது பதிந்திருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில கேட்டாலும் அந்த ஞாபகம் அந்த நபர் அவங்க மனசுல ரொம்ப நீடிச்சு இருப்பாங்க. அதாவது இந்த சூழ்நிலை எந்த விதமான பாசமும் கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திடீர்னு ஒரு நபர் பாசம் காட்டுறாங்கன்னா அந்த நபர் என்ன ஆனாலும் அவங்களுடைய ஆழ்மனதுல இருப்பாங்க. காலப்போக்கில் அவங்க பிரிஞ்சு வேற திருமணம் இவங்களுக்கு ஆகிய குழந்தை குட்டிகள் போனா கூட அந்த நபர் இவங்க மனசுல இருப்பாங்க. இதுக்கு காரணம் மாந்திரிகம் கிடையாது. அவங்களுடைய வலுவான மனநிலை, அவங்க நம்பிய நம்பிக்கையை பொறுத்துதான் அந்த மனசுல அவங்க இடம் வாங்கிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்கள மறக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இதனாலதான் இந்த தற்கொலை காரணம், அப்புறம் மரணம் இதெல்லாம் நிகழ்கிறது. இன்னொன்னுமா, இப்போ பாத்தீங்கன்னா வசியம் ஆயிடுச்சு, இல்ல செய்வினை ஆயிடுச்சு, இந்த மாதிரி மக்கள் மனசுல நிறைய பயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 5 குறிகள் சொல்ல முடியுமா? அறிகுறிகள். அதாவது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயம் வரும், மரண பயம் வரும், இதான் ஆயிடுமோ அப்படின்ற பயம் வரும். குறிப்பிட்டு யாரோ ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில சந்திச்ச ஒரு நபரை பத்தின ஞாபகங்கள் அதிகமா இருக்கும். அப்படின்னா அந்த நபர் நம்மளுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். இரவுல தூக்கம் இருக்காது, மன அழுத்தம் அதிகமா இருக்கும், சாப்பிட முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, எல்லார்ட்டையும் சிரிச்சு பேச முடியாது, சகஜமா இருக்க முடியாது, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் டோட்டலா மாறி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா இது. அதுக்கப்புறம் கனவுல துர்சொப்பனமா ஏதாவது ஒரு சிலப்பட்ட பொம்மை செய்யறது போல, மயானத்துக்கு போறது போல, மலை மேல குதிக்கிறது போல, தண்ணிக்குள்ள இருக்கிறது போல, இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடிக்கு வருது அப்படின்னா நம்ம ஏதோ வசியத்துல நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்றத உணர்த்துவதற்காகலாம் அந்த மாதிரி கனவுகள் வருது. பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி இருக்கிறது போல, மூச்சு விட முடியாம திணறி அடிக்கடி எழுந்துக்கிறாங்க, இந்த கனவுல தண்ணிக்குள்ள இருக்கிறது போல, ஏதாவது ஒரு அடைப்பட்டு இருக்கிறது போல நிலை நம்மளுக்கு அடிக்கடி காமிச்சிட்டு இருந்தா நம்ம வசியம் செய்வினையில சிக்கியிருக்கோம்னு அர்த்தம். இன்னொன்னு, பயத்தை தான் முதல் அறிகுறியா சொன்னீங்க. இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு பயம் வரும், தூங்குறப்போவோ இல்ல ஒரு மாதிரி ஒரு பதட்டமா இருக்கும். இந்த பயம் தான் அதுக்கான அறிகுறியாமா? கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படி கிடையாது. வியாதிகள்னாலயும் மன அழுத்தத்தினாலயும் நம்ம பயம் வருவதற்கான காரணம் இருக்குது. ஆனா நான் சொன்ன முன்னர் இருந்த அறிகுறிகள் இருந்தா நிச்சயமா இந்த செய்வினை வசியம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். வசியமோ இல்ல செய்வினையோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்டாம இருக்கிறதுக்கு சில மந்திரங்கள் சொல்லிதான் நீங்க பூஜை புனஸ்காரத்திலே ஈடுபடுவீங்க இல்லையா? இப்ப நாங்க பிரச்சனைன்னு வந்தா ஏன் அந்த மந்திரங்களை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது? அதிகபட்சமா அங்கும் சிவாய நம அப்படின்னு சொன்னாலே எந்த விதமான பேய் தோஷமோ வில்லி தோஷமோ வசியமோ நம்மள செய்ய முடியாது. அங்கும் சிவாய நம இல்ல அங்கும் சிவாய நம, இது மட்டும் சொல்லணும். அங் உங் சிவாய நம இல்ல ஓம் அங் உங் சிவாய நம. இந்த மந்திரத்தை தொடர்ச்சியா யார் ஜபம் பண்றாங்களோ அவங்க கிட்ட எந்த விதமான வசியமும் செய்வனையும் படிக்காது. இதுல ஒரு சந்தேகமா, இப்போ அங் உம் சிவாய நமக அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த மந்திரம் எப்ப வேணாலும் சொல்லலாமா இல்ல ஏதாவது முறைகள் இருக்கு? எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வாயில சொல்லிக்கிட்டு மனசுல நினைக்கணும். சிவலிங்கத்தை தியானம் பண்ணணும். நெத்தி பொட்டுல அந்த சிவ லிங்கத்தை உருவகம் பண்ணணும். சும்மா எங்க வேணாலும் உட்காந்து நம்ம ஜபத்தை தாராளமா பண்ணலாம்.